ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு பாடத்துலையும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னால் நீங்கள் மெயினாக 2 வேலைகள் செஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் தியரி தெரியணும், அடுத்து நிறைய கேள்விகள் செஞ்சிருக்கணும். தியரியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் விளங்கி எடுக்க தான் வேணும். தியரின்றது ஒரு கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கான சில அறிவுறுத்தல்களாக இருக்கும். ஒரு கேள்விக்குள்ளே போய்த்து நீங்கள் தியரியை அப்ளை பண்ணினால் அது உங்களுக்கு விடையை தரும். ஆகவே கேள்விகள் செய்கிறதுக்கு கட்டாயம் தியரி தெரிஞ்சு தானே ஆக வேணும். தியரி உங்களுக்கு சில அறிவுறுத்தல்களாக இருந்தாலும் கூட அதை எந்த கேள்வியில் கொண்டு போய்த்து போட்டாலும் என்ன செய்யும், விடையை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எல்லா தியரிகளையும் நீங்கள் விளங்கி எடுத்ததுக்கு பிறகு கட்டாயம் கேள்விகளை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். முதல் தடவையிலே செய்கிற நேரம் எல்லாருக்கும் சரியாக வரணும்னு நான் சொல்ல வரல. கட்டாயம் நீங்கள் கேள்விகளை ட்ரை பண்ணியிருக்கணும். அது உங்களுக்கு விட வராட்டியும் பரவாயில்லை, அந்த கேள்வியை வாசித்து நீங்கள் கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும், இதுக்கு எப்படி விட வரும்னு நீங்கள் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், டிரெக்டாக தியரி என்னன்னு கேட்கக்கூடிய மாதிரி கேள்விகள் வாரதில்லை. நீங்கள் படித்த தியரியை அப்ளை பண்ணி இன்னொரு விடயத்தில் கொண்டு போய்ட்டு அப்ளை பண்ணி அதில் இருந்து விடைய பெற்றுக்கிற மாதிரி தான் எல்லா கேள்விகளும் பெரும்பாலும் இருக்கும். அடுத்து ஒரு சின்ன தியரிக்குள்ளே ஒரு கொஞ்சம் தியரியை வச்சுக்கொண்டு பல விதங்களில் கேள்விகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது இருக்கக்கூடிய டோட்டல் சிலபஸில் இருக்கக்கூடிய அவ்வளோ தியரிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் கேள்விகள் எடுத்துக்கொண்டு போகலாம். அதை விட கூடையும் கேள்வி எடுக்கலாம். ஆனால் தியரி என்ன அந்த அளவு தான் இருக்குது. சிலபஸில் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு தான் தியரி இருக்குது. ஆனால் கேள்விகளோட அளவை கூட்டிக் கொண்டு போகலாம். வேறு வேறு விதங்களில் பல வகையான கேள்விகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். கேள்வி செய்ய போனால் நிறைய பேருக்கு வர பிரச்சனை தானே, எங்களுக்கு தியரி தெரியும், தியரியை நாங்கள் விளங்கி எடுத்துட்டோம், ஆனால் கேள்வி செய்கிற நேரம் யாருக்கும் ஒரு கேள்வியை எடுத்தடிக்க ஐடியா வரது இல்லை. அவங்களுக்கு எடுத்தடிக்க ஒரு ஐடியா வரணும்னு சொன்னாக்க அவங்க ஆல்ரெடி நிறைய கேள்விகள் செஞ்சு பார்த்திப்பாங்க. இன்றைக்கும் முதலாவது கேள்வி கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 100 கேள்வி செஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய முதலாவது கேள்வி 101வது கேள்வி எப்படி இருக்கும்னு சொன்னால் லேசாக இருக்கும். எடுத்தடிக்கு ஐடியா வரதில்லை. நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய கேள்விகள் எல்லாம் பிழைச்சாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த இடத்துல அந்த கேள்வியை ட்ரை பண்ணுறது தான் முக்கியம், முயற்சித்து பார்க்குறது தான் முக்கியம். ஆரம்பத்தில் கேள்விகள் பிழைக்கும். ஒரு கேள்வி செய்கிறதுக்கு 2.5 நிமிஷம் தான் எம்சிக்யூ, ஆனால் இனி 15 நிமிஷம் கூட போகலாம். ஆனால் அந்த செலவழிக்கக்கூடிய நேரம் எல்லாம் நீங்கள் மேலதிகமாக செலவழிக்கக்கூடிய அவ்வளோ நேரமும் நீங்கள் சரியாக யோசித்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டுமொத்த நேரமும் உங்களுக்கு பிரயோசனமாக தானே இருக்கும். ஆரம்பத்தில் கேள்விகள் பிழைக்க நீங்கள் மீண்டும் ட்ரை பண்ணுற நேரம் அந்த பிழைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அனுபவங்களாக இருக்கும். அப்போ அனுபவமாக இருக்கிற நேரம் புதுசாக நீங்கள் ஒரு கேள்வியை பார்க்குற நேரம் ஆல்ரெடி பார்த்த 100 கேள்வியில் அது ஒரு வகையாக இருக்கும். அப்படி இல்லாட்டி பார்த்தா அதே கேள்வியாகவும் இருக்கும். அப்போ அந்த கேள்வியை உங்களால் ட்ரை பண்ணலாம், செய்யக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் எடுத்தடிக்க நான் அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் செய்ய வேண்டும் சொன்னால் அது ஒரு நாளும் நடக்காது. ஆரம்பத்தில் ஓட்டுற நேரம் பைசிக்கல் பேலன்ஸ் இல்லாமல் விழத்தான் செய்யும். ஆனால் நான் விழமாட்டேன், ஆனால் எனக்கு ஓட்டணும். அப்படி இருந்தால் ஒரு நாள் ஓட்ட இல்லாத தானே, அது மாதிரி தான் இந்த விஷயம். உதாரணமாக இந்த கேமை கொஞ்சம் கவனிச்சிங்கன்றால் உங்களுக்கு விளங்கும். இந்த கேமில் உள்ளுக்கு வாரதுக்கு ஒரு வழி இருக்குது, வெளியே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த கேமோட கேள்வி என்னென்னு சொன்னாக்க, இந்த கேமில் உள்ளுக்கு போகிற வழியால் ஒரு கரண்ட் ஒயரை நீங்கள் எடுத்துக்கிட்டு போய்த்து வெளியே வர வழியால் அந்த கரண்ட் ஒயரை கொண்டு தரணும். இதுதான் அந்த கேம். இல்லாட்டி ஏதோ ஒரு வழியில் ஆரம்ப இடத்துக்கும் இறுதி இடத்துக்கும் இடையில் என்ன செய்யுது, மின் கடத்துறதுக்குரிய ஒரு வழியை செஞ்சீங்கன்னு சொன்னால் சரி. இந்த கேமில் விளையாடுற நேரம் ஆரம்பத்தில் எடுத்தடிக்கு செய்யக்கூடிய வேலை நுழைவாயிலால் எல்லாம் போனடிக்கி அந்த நுழைவாயில் என்ன செய்யும், விளைக்கக்கூடிய வழி ஒரு 4 இல்லாட்டி 5 வழியாக பிரியும். அதில் ஒரே ஒரு வழி தான் சரியாக இருக்கும், மற்ற 3 வழியும் பிழையாயிருக்கும். மற்ற 3 வழியிலையும் போனீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டு சந்தில் தான் போய்த்து நிற்பீங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் திரும்பி வர வேண்டிய நிலைக்கு போவீங்க. 4வது ஸ்டேஜில் சரியாக வந்த அந்த ஒரு வழியும் அடுத்த ஸ்டேஜ் ஆகிற நேரம் 3-4 வழியாக பிரியும். அதில் ஒரு வழி தான் சரியாக இருக்கும், மற்றதெல்லாம் முட்டு சந்தாக இருக்கும். இப்படி நிறைய முட்டு சந்துகளை நீங்கள் கடந்து தான் என்ன செய்யலாம், கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் நீங்கள் நிறைய முட்டு சந்துகளை கடக்கிற நேரம் உங்களுக்கே என்ன செஞ்சிடும், களைப்படைஞ்சிடும், இந்த வேலையை விட்டுடுவீங்க. அப்படி விடாமல் நீங்கள் தொடர்ச்சியாக கேள்வி பிழைக்க கட்டாயம் ட்ரை பண்ணணும். ஆனால் இதை லேசாக தீர்க்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த நுழைவாயிலுக்கு ஒரு ஓட்ட பைப்பை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரே தடவையில் முட்டு சந்து இல்லாத சரியான வழி எல்லா வழிகள்லையும் தண்ணி போகும். கடைசியாக கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன செய்யும்னு சொன்னால் வெளியால் வரக்கூடிய வழியால் தண்ணி ஊற்றும். ஆகவே என்ன, நீங்கள் தண்ணியால் கரண்ட்டை பாஸ் பண்ணலாம், ஒரு ஃப்ளூயிடுக்குள்ளால் அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணலாம்.
சொன்ன வழி செய்கிறதுக்காக கூடின அளவு டைம் எடுக்கும். ஆரம்பத்தில் செஞ்ச வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கூடுதலான அளவு டைம் எடுக்கும். திருப்பி நீங்கள் 2வது தடவையில் தண்ணியை ஒரு ஃப்ளூயிடை அனுப்புகிற நேரம் அதுக்கு குறைஞ்ச அளவு டைம் எடுக்கும். இப்படி தான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் படிக்கிற நேரம் முகம் கொடுக்குற கேள்விகள் ஒரே வெயிட்டான கேள்விகளை நீங்கள் முகம் கொடுத்தாலும் கூட ஆரம்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய கேள்வி கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேள்விகளை செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு திருப்பியும் அதே கேள்வியை வந்து செய்கிற நேரம் அந்த கேள்வி ஒன்றுமே இல்லை, லேசானதாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்க்குற நேரம் அது ஒரு வேற்று கிரகத்தில் வந்த பெரிய ஒரு பூதாகரமான கேள்வியாக இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு கேள்விகள் எல்லாம் ட்ரை பண்ணினதுக்கு பிறகு அதே கேள்வியை நீங்கள் பெய்த்து திருப்பியும் சந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேள்வி ஒன்றுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் 25 பேஜுக்குரிய ப்ரொஜெக்ட் கிளாஸஸ் வந்து ஆரம்பமாகுது. அதை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து தியரி தெரிஞ்சிருக்காது, இல்லாட்டி அறக்குறை தியரியாக தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. ஆகவே அதில் தியரி ரிவிஷனும் நடக்கும், அதே மாதிரி பேப்பர் கிளாஸும் நடக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ப்ரொஜெக்டில் இருக்குது. இதில் 1500 வகையான பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்து செஞ்சு காட்டும் தலைப்புகள் ரீதியாக. அது இல்லாமல் மாடல் கேள்விகளும் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஜாயின் பண்ணணும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ்.